உன்னை சேராமல் போனால் வாழாமல் போவேன். அத்தியாயம் 51. தினமும் தனக்காக ரிதீஷை அலைய வைக்கிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த ஆராத்யா நித்யனின் மனதை பற்றி தெரிந்த பிறகு புன்னகையுடன் அவனை இனி வரவேண்டாம் என சொல்லிவிட்டாள். அவள் காதல் கைகூடியதை நினைத்து ரிதீஷிற்கும் மகிழ்ச்சிதான். இதை வெளிப்படையாகவே சொன்னவன் தன் திருமணம் நிச்சயமானதும் மீண்டும் வந்து சந்திப்பதாக சொல்லிவிட்டு சென்றான். தீபிகாவுக்கு கூட அவர்கள் இருவரின் ஒட்டுதலை பார்த்து ஆச்சரியம்தான். நடந்ததை விவரித்த போது தீபிகா சிரிப்புடன் கேட்டுக்கொண்டாள். கடைசியாக சீக்கிரம் தீபிகாவை வீட்டில் பேசிவிட சொல்லுங்கள் என அவன் சொன்னதாக சொல்ல இப்போது யோசனையாக அமர்ந்திருந்தாள். இன்று ஆனந்தன் எங்கே போவான் என்பதை தெரிந்து வைத்திருந்த தீபிகா ஆபீஸிற்கு விடுப்பெடுத்து கொண்டு ஆராத்யாவிடம் சொல்லிவிட்டு அவனை பார்க்க சென்றாள். அவர்களுக்கு சென்னையில் பல இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு சைட்டுக்கு தான் அவன் சென்றிருந்தான். அங்கே சென்று பார்த்தபோது அவனது பிஏ அந்த பெண் ஆனந்தனிடம் ஏதோ குலைவாக பேசி கொண்டிருந்தாள். ஆனந்தனின் பின்னால் சுற்றிய இத்தனை நாட்களில் அந்த பெண்ணின் மனது தீபிகாவுக்கு புரிந்துதான் இருந்தது. இதை பற்றி ஆனந்தனிடம் எச்சரித்தால் அவனோ அவள் நல்ல பெண், வேலையில் சேர்ந்து 6 மாதம் தான் ஆகிறது என ஏதாவது சொல்லுவான். இன்றும் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை ஒரு எரிச்சலுடன் தீபிகா பார்த்து கொண்டிருந்தாள். இவர்களை இப்படியே விட்டால் சரி வராது. இன்று அந்த பெண்ணை அவன் பக்கமே திரும்பாதவாறு ஏதாவது செய்துவிட்டு தான் போக வேண்டும் என நினைத்து கொண்டாள். தீபிகாவை அங்கே பார்த்த ஆனந்தன் ஆச்சரியமாக, என்ன தீபி, இன்னைக்கு வேலைக்கு போகலையா என கேட்டான். இல்லை, உங்களை பார்க்க தான் இங்கே வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா தீபி? அதே நம்ம பழைய முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன். எனக்கு ஒரு 2 நாள் ரொம்ப பிஸியான வேலை இருக்குது தீபி, 2 டேஸ் கழித்து பேசலாமா என கேட்டான். அவள் சரி என தலையாட்டி விட்டு அந்த பெண்ணை மேலும் கீழும் பார்த்தாள். அந்த பெண்ணுக்கு தீபிகாவின் பார்வையை கண்டு குழப்பமாக இருந்தது. ஆனந்தன் அவளிடம் ஏதோ சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்ததும் தீபிகா அந்த பெண்ணை பிடித்து கொண்டாள். சற்று நேரம் அவளிடம் ஏதோ தீவிரமாக பேசி கொண்டிருந்தவள் கடைசியாக அந்த பெண்ணின் மிரண்ட பார்வையை பார்த்துவிட்டு திருப்தியாக ஆனந்தனிடம் விடைபெற்று தீபிகா அங்கிருந்து கிளம்பினாள். ஆனந்தன் சொன்னபடியே 2 நாட்கள் கழித்து அவனை பார்க்க கிளம்பியவள் காசிநாதன் இல்லாத சமயம் அவன் அலுவலகத்திற்கு சென்றாள். அவளை பார்த்ததும் அந்த பிஏ பெண் சைக்கையுடன் அங்கிருந்து நகர புன்னகையுடன் தலையாட்டி விட்டு துள்ளி குதித்தபடி தீபிகா அவன் அறைக்கு வந்தாள். 2 நாட்களாக அந்த பிஏ பெண்ணின் வித்தியாசமான நடவடிக்கையில் குழம்பியிருந்தவன் கண்டிப்பாக இது இவளுடைய வேலைதான் என நினைத்தான். அவள் வந்ததுமே அவளை முறைத்து பார்த்து, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தீபி சொன்ன என கேட்டான். நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. என்கிட்ட போய் சொல்லாத தீபி, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும், ஒழுங்கா நீயே சொல்லு. நான் ஒன்றும் என ஆரம்பித்தவள் அவன் முறைப்பை கண்டு தோளை குலுக்கி விட்டபடி, நான் உண்மையை தான் சொன்னேன் என அலட்சியமாக பதில் சொன்னாள். அந்த உண்மையை தான் என்னன்னு கேட்குறேன். அதுவா, உங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் ஆகி நான் இப்போ மாசமாக இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. தினமும் என்ன அலைய விடுறாரு. என்ன மாதிரி ஏமாந்துடாம நீயாவது உஷாரா இருன்னு சொன்னேன் என அவள் அசால்ட்டாக சொல்ல அவன் அதிர்ந்து பார்த்தான். பிறகு அவளை கனல் பார்வை பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தீபி? என்ன சொல்லியிருக்க நீ? யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு உனக்கு அறிவே கிடையாதா? அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கும்? அவள் வேறு யார்கிட்டையாவது சொன்னா ஆஃபீஸில் என்னோட மதிப்பு என்ன ஆகும் என ஆனந்தன் கடுகடுத்தான். அந்த பொண்ணு என்ன நினச்சா இப்போ என்ன? நான் தான் அந்த பொண்ணு பார்வையே சரியில்லை, தள்ளி நில்லுங்கன்னு சொன்னேனே, நீங்கள் தான் கேட்கல. அதனால தான் நானே உங்களை விட்டு அந்த பொண்ணை தள்ளி வச்சேன். ஆஃபீஸில் யார்கிட்டையும் சொல்லிடாத, இல்லைனா அதை சாக்கா வச்சு என்னை கழட்டி விட்டுடுவான்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவள் சொல்ல மாட்டா, மீறி சொன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன் என தீபிகா சொன்னாள். உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சி போடி என ஆனந்தன் எரிச்சலுடன் சொன்னான். நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்க. உனக்கு பதில் தானே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்ன மாதிரி ஒருத்தி கூட மனுஷன் வாழ முடியுமா? சொல்கிற எதையும் கேட்குறதில்ல, பண்ணுறதெல்லாம் அயோக்கியதானம். இதில் உனக்கு கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா? முடியாது, போடி என கோபமாக சொன்னான். முடியாது. அப்போ முடியவே முடியாது, அப்படி தானே? ஆமாண்டி, இப்படியெல்லாம் பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ. என்னடி செய்வ?
என கோபத்துடன் அவன் திரும்ப அவனுக்கு மிக அருகில் வந்து நின்றாள். என்னடி செய்கிற, தள்ளி போடி என ஆனந்தன் திணறலுடன் சொன்னான். முடியாதுடா, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு நீ சொல்கிறத நான் கேட்கணும் என்றவள் அவனை தள்ள அவன் சுவற்றில் மோதி அப்படியே நிற்க தன் முழு உடம்பையும் அவன் மீது சாய்த்து எம்பி அவன் இதழில் தன் இதழை பதித்தாள். பிரமிப்புடன் அவளை பார்த்தவன் பிறகு அவள் இடையில் கை வைத்து தன்னை நோக்கி இழுக்க இப்போது அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். அவன் அவள் மீது உரிமை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்ததும் கையை அவன் கழுத்தில் கோர்த்து கொண்டு அவன் பிடரியில் கைகளை அலைய விட்டாள். அதில் சுகமாக கண்ணை மூடிக்கொண்ட ஆனந்தன் மீண்டும் மீண்டும் அவள் இதழை நாட அவளும் அவனுக்கு இணையாக தன் வேகத்தை காட்டினாள். இருவரும் தங்கள் உலகத்திலேயே பயணிக்க ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் எண்ணமே இல்லாமல் நின்றனர். கதவு தட்டும் ஓசை கேட்டதும் மனமே இல்லாமல் தீபிகா அவனை விட்டு விலகினாள். தீபிகாவை காட்டிலும் ஆனந்தனுக்கு முகம் முழுவதும் சிவந்திருந்தது. அதில் தீபிகா அவனை ஆசையோடு பார்த்தாள். மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சொல்லி பாரு, அப்ப கேட்கிறேனா இல்லையான்னு பார்ப்போம் என சிரித்தாள். இதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா என புருவம் தூக்கி கேலியாக பார்த்தான். அவள் கோபமாக நகரப்போக கையை பிடித்து நிறுத்தியவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, இதுக்காகவாவது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என சிரித்தான். முதலில் முறைத்தாலும் பிறகு அவன் பார்வையை கண்டு நாணத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள். மீண்டும் அரை கதவு தட்டப்பட, யாருன்னு பாருங்க நந்து, விட்டா கதவியை உடைச்சிடுவாங்க போல இருக்கு, நான் கிளம்புறேன் என கதவின் அருகில் சென்றவள் நின்று அவனை திரும்பி பார்த்து கண்ணடித்து ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டு கிளம்பினாள். அவளை பார்த்து புன்னகைத்தபடி நின்றவன் உள்ளே வந்த பிஏ பெண்ணை பார்த்து என்னவென்று கேட்க அவள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். மீண்டும் அழுத்தமாக ஆனந்தன் என்னவென்று கேட்க பிறகுதான் அவள் பார்வையை திருப்பிக் கொண்டு வந்த விபரத்தை சொன்னாள். 2 நாட்களாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கம் அலைந்து கொண்டிருந்த ஆராத்யாவை பிடித்த நித்யன் என்னவென்று கேட்க அவள் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதித்தாள். அவளை திட்டி பார்த்து கோபமாக பேசி பார்த்து என்ன செய்தாலும் அவள் வாயையே திறக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவனுக்கு எரிச்சல் தான் அதிகமானது. இங்க பாரு ரதி, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காத, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை நிதி, என்னால் என்னை பார்த்துக்க முடியும். அடுத்து அவன் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக தான் ஆராத்யா அப்படி சொன்னாள். அதே போல அவனும் முறைத்துவிட்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவளுக்கு தான் கஷ்டமாக இருந்தது. தன் நலனுக்காக தான் அவன் கேட்கிறான் என்று புரியத்தான் செய்கிறது. ஆனால் என்ன செய்வது, இவனிடம் சொன்னால் உறவு என்று இதை தடுக்கக்கூடும். அப்படி செய்தால் எல்லார் வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். இன்னும் 2 நாட்கள் பல்லை கடித்து சமாளித்தால் அவர்களுக்கு திருமணமாகிவிடும். பிறகு நித்யனை பேசி சரி செய்து கொள்ளலாம். சரியாக திருமண நாள் என்று பல்லவன் விடுப்பு கேட்டிருக்க அதே போல் ஆராத்யாவும் அரை நாள் விடுப்பு கேட்டாள். இருவரும் ஒரே நாளில் விடுப்பு கேட்க நித்யனுக்கு இப்போது சந்தேகம் ஊர்ஜிதமாகி இருந்தது. கண்டிப்பாக இருவரும் சேர்ந்து ஏதோ திட்டமிடுகிறார்கள். ஆராத்யா விடுப்பு கேட்டு வந்தபோது தன் சந்தேகத்தை அவளிடம் கேட்டான். என்ன கேட்டா, எனக்கு என்ன தெரியும் சார், அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால லீவு கேட்குறாரு போல என ஆராத்யா பட்டும் படாமல் பதில் சொன்னாள். என் கண்ணை பார்த்து சொல்லுதியா என கேட்க அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் ஆராத்யா தலை குனிந்து கொண்டாள். இங்க பாரதியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. அந்த பல்லவன் ஏதாவது உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்றானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து சமாளிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்காக நீங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க என நித்யன் கூர்மையாக அவளை பார்த்தான். நான் ஒன்று அங்கே என ஆரம்பித்தவள் அவன் கனல் பார்வையில் பாதியில் நிறுத்தினாள். எனக்கு ஒரு ஃபோன் போதும் தியா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் என்னென்னு விசாரிச்சா எல்லாம் சொல்லிடுவாங்க. அது உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு தான் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கேன். இப்போ நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறத நடக்க விடாமல் பண்ண முடியும். அது உனக்கும் தெரியும் என அவளை பார்க்க எங்கே அவன் சொன்னபடி செய்து விடுவானோ என ஆராத்யா பதறி போனாள். ப்ளீஸ் நிதி, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, எனக்காக ப்ளீஸ் என அவன் கைகளை பிடித்து கெஞ்ச தொடங்கினாள். அப்படின்னா உண்மையை சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க நிதி, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கண்டிப்பாக எல்லாம் சொல்கிறேன் என ஆராத்யா மீண்டும் ஆரம்பிக்க நித்யன் சீரலாக ஒரு மூச்சை வெளியேற்றினான். அப்போ நீ சொல்ல மாட்ட அப்படி தானே?
சரி போ, இவ்வளவு சொல்கிறேன், அதை மீறி போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உன்னை கொன்னே போட்டுடுவேன் என சொன்னவனை புன்னகையோடு பார்த்தவள், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நிதி என சொன்னாள். சரி நான் போகிறேன் என்னை வெளியே செல்ல போனவளை கையை பிடித்து நிறுத்தியவன், உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடணும் சரியா என கேட்க அவனை பார்த்து வேகமாக ஆராத்யா சரி என தலையாட்டினாள். அத்தியாயம் 52. மறுநாள் காலையில் புடவை கட்டி மிதமான நகைகளுடன் தயாராகி வந்த ஆராத்யாவை பார்த்த பாட்டி அவளை வியர்ந்து பார்த்துவிட்டு தன் அறைக்கு அழைத்து சென்று அவரின் நகையை எடுத்து போட்டுவிட, என்ன பாட்டி ஏன் இவ்வளவு நகை? நான் சும்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போகிறேன், அதுக்கு ஏன் பாட்டி இதெல்லாம் என அழைத்து கொண்டாள். இது நம்ம பரம்பரை நகைதியா குட்டி, உன் கல்யாணத்தப்போ உன்கிட்ட கொடுக்கலாம்னு வச்சேன், இப்போ என்னவோ உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுது, போட்டுட்டு போ என அவரே அந்த பெரிய பதக்கம் பதித்த ஆரத்தை அவளுக்கு மாட்டிவிட்டார். அதுவே கொஞ்சம் அதிகப்படியாய் தெரிய, பாட்டி இது போதும், நான் வெறும் செயின் மட்டும்தான் போட்டுட்டு போகலாம்னு நினச்சேன், இதுக்கு மேலே போட்டுக்கிட்டா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். பாட்டி என் கல்யாணத்தப்ப நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் போட்டுக்கிறேன், இப்போ இதோட விடுங்க பாட்டி ப்ளீஸ் எனக்கென்று இதையாவது போட்டுக்கொண்டாளே என அவளை அழைத்து கொண்டு கலையரசி வெளியே வந்தார். மகளை பார்த்த அம்மாவும் அப்பாவும் ஒரு நிமிடம் மனம் தடுமாறி பிறகு வெளியோரத்தில் துளிர்த்த நீரை சுண்டிவிட்டு அழகாக இருப்பதாக பாராட்டினார்கள். இவளை இப்படி பார்க்கும்போது சீக்கிரம் நம்மளை விட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாளோன்னு வருத்தம் தான் வருது என அம்மா அப்பாவிடம் கவலையாக சொன்னார். வருத்தப்படாத ஜெயா, என்னைக்கா இருந்தாலும் அதுதானே நடக்க போகுது, மனசை அதுக்காக தயார் பண்ணிக்கோ என காசிநாதன் மனைவியை சமாதானப்படுத்தினார். எல்லோரிடமும் விடை பெற்று ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஆட்டோவில் கிளம்ப சிறிது தூரம் சென்றதுமே பல்லவனிடமிருந்து ஃபோன் வந்தது. இவன் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் செய்கிறான் என்ற நினைப்புடன் தான் ஆராத்யா ஃபோனை அட்டன் செய்தாள். என்ன பல்லவன் சொல்லுங்க என கேட்டாள். தியா, திடீர்னு நித்யன் சார் ஃபோன் பண்ணி ஆர்கே கம்பெனி ஃபைலை எடுத்துகிட்டு கிளம்பி வாங்க, 10 மணிக்கு மீட்டிங் போகணும்னு சொல்கிறாரு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. லீவில் இருக்கேன் சார்னு சொன்னாலும் கம்பெனி வேலையை விட உங்கள் வேலை தான் முக்கியம்னா இனிமேல் கம்பெனி பக்கமே வராதிங்கன்னு கத்துறார் என சொன்னான். இந்த நித்யன் என பல்லை கடித்து கொண்ட ஆராத்யா, இவன் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேன் என்கிறானே என உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு அர்ச்சனை செய்தாள். சரி நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வேலையை பாருங்க பல்லவன், தாரணிக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க, நான் போய் நீங்கள் சொன்ன ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு சரியாக சைன் போடுற நேரம் வந்துடுறேன் என சொன்னாள். இப்போது ஆட்டோக்காரரிடம் ஆஃபீஸ் அட்ரஸை சொல்லி நேராக அங்கே போக சொன்னாள். ஆஃபீஸுக்கு சென்று அவன் சொன்ன ஃபைலை தேடி எடுத்துக்கொண்டு நித்யனின் அறைக்கு செல்ல அதிசயமாக காலையிலேயே வந்து அமர்ந்திருந்தான். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த அவளை கவனித்தவன் பிரமிப்புடன் அவளையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையை கவனித்தாலும் அவன் மேல் இருந்த கோபத்தில் டேபிளில் மேல் ஃபைலை வைத்தவள், இதோ நீங்க கேட்ட ஃபைல் என சொல்லிவிட்டு அவனை முறைத்து கொண்டு நின்றாள். இதை நான் உன்கிட்ட கேட்கலையே, பல்லவன் கிட்ட தானே கேட்டேன், அவர் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? முக்கியமான ஃபைல், அதனால தான் பல்லவனை எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதுதான் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேனே, யார் கொண்டு வந்து கொடுத்தா என்ன, ஃபைல் கிடைச்சதா இல்லையா, அப்புறம் என்ன? அதில் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், அது பல்லவனுக்கு தான் தெரியும். 10 மணிக்கு மீட்டிங் இருக்குது என அவளை பார்க்காமல் எங்கோ பார்வையை பதித்து சொன்னான். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? பல்லவனை இங்கே வர சொல்லணுமா என அவள் கேட்க நித்யன் பதில் சொல்லவில்லை. நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ மறுபடி இப்படி செஞ்சா என்ன அர்த்தம் நிதி? அப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனால் அந்த பல்லவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஏங்க நீங்கள் ஒரு பாக்ஸர், போயும் அந்த பல்லவனுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்களே என அவனையே குறுகுறுவென பார்த்தாள். என் முன்னால் எதிர்த்து சண்டைக்கு வந்தா எத்தனை பேராக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் அவன் ஒரு நரி, பின்னாடி தான் குத்துவான். யாராக இருந்தாலும் அவன் பேச்சில் நொடியில் மயங்கிடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் நரி வேலையை பார்த்துருக்கானே, அதனால தான் நம்ப முடியலை. இன்னும் இவன் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறானா? பாவம், இவனை ரொம்பவும் தவிக்க விட்டிருப்போம் போல. இன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்விட்டு வந்து கண்டிப்பாக இவனிடம் நேரிலேயே நம் காதலை சொல்லிவிட வேண்டியதுதான். இல்லை என்றால் இவன் இப்படிதான் எதையாவது என்னை கவலைப்படுவான். சரி, இப்போ நான் போகவா வேண்டாமா? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிடுங்க
என முகத்தை வேறு புறம் தூக்கி வைத்துக்கொண்டு சிறுபிள்ளை போல அவள் நின்ற தோற்றம் மனதை கொள்ளை கொண்டது. கோபம் போய் இப்போது அவளையே ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பதில் வராமல் போகவே அவன் புறம் திரும்பியவள் அவன் பார்வையை கண்டு தடுமாறி, என்ன என்ன நிதி என்றாள். ஒண்ணுமில்ல, சரி இப்போ நீ போகணும் அவ்வளவுதானே, போ என்றான். இப்போதும் அவள் முகத்தை பார்க்காமல் தான் பதில் சொன்னான். தீவிரமாக அவள் கொண்டு வந்த ஃபைலை பார்த்தபடி அமர்ந்திருந்தவன் முகத்தை பார்த்தவள் அவனுக்கு கோபம் இருக்குமோ என சில நொடிகள் தயங்கினாள். ஆனால் இப்போது நின்று பேச நேரமில்லையே. நேரமாவதை உணர்ந்து கிளம்புறேன் நிதி என வேகமாக திரும்பியவள் கால் தடுமாறி சேரில் பலமாக இடித்து கொண்டாள். அம்மா என சற்று சத்தமாகவே அழைத்துவிட அவள் சத்தத்தில் நிமிர்ந்தவன், என்னாச்சு ரதி என்றபடி வேகமாக எழுந்து வர அவள் உதட்டை கடித்து கொண்டு வலியை புறத்து கொள்ள அவனோ என்ன ஆச்சுன்னு சொல்லுடி என கத்தியபடி அவள் அருகில் வந்தான். ஒன்றுமில்ல தயா, லைட்டா சேர்ல இடிச்சுக்கிட்டேன், பெருசா வலி ஒன்றும் இல்லை என நகர போனவளை தடுத்து அங்கிருந்த சேரில் அமர வைத்தவன் அவள் கால் காயத்தை ஆராய எண்ணி புடவையை சிறிதளவு மேலே உயர்த்த சற்றென்று தயா என்றபடி அவள் கையை பிடித்தாள். பேசாம இருடி என்றபடி முட்டியை ஆராய அது நன்றாக கன்றி போயிருந்தது. பலமாகத்தான் இடித்திருப்பால் போல அவளை இந்தளவு எதிர்பார்க்கவில்லை. நித்யன் வேகமாக எழுந்து முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவள் காயங்களை ஆராய்ந்து மருந்திட்டான். சற்று நேரம் முன்னர் காதல் பார்வை பார்த்தவன்தான். ஆனால் இப்போது கால் முட்டியை பிடித்திருந்தாலும் அவன் முகத்தில் பரிதவிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அவனது அன்பை கண்டு ஆராத்யா அவனையே பார்த்தபடி நெகிழ்ந்து போய் அமர்ந்திருந்தாள். எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் வாடி என அழைக்க அவள் தயங்கினாள். என்னடி என அவன் கேட்க, இல்லை பல்லவன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்காக வெயிட் பண்ணுவார், போகணும் என்றாள். அவள் சேரில் அமர்ந்திருக்க அவள் எதிரில் மண்டியிட்டு அமர்ந்திருந்தவன் சிறிது நேரம் அவளையே வெறித்திருந்தான். எப்படியோ போய் தொலை என சொல்லிவிட்டு எழப்போனவனை தோளை பற்றி நிறுத்தினாள். ஆனால் அவன் முகத்தை மட்டும் அவள் பக்கம் திருப்பவில்லை. சேரில் அமர்ந்தபடியே எட்டி அவன் முகத்தை தன் புறம் திருப்பினாள். கோபமா நிதி என கேட்க அவன் பதில் சொல்லவில்லை. மீண்டும் கோபமா என அவள் கேட்க, ஆமாண்டி, அதை பற்றி உனக்கு என்ன, நீ தான் கிளம்ப போறேன்னு சொன்னியே, கிளம்பு என்றபடி மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டான். இப்போது 2 கைகளாலும் அவன் முகத்தை பற்றி திருப்பியவள் தன் முகத்துக்கு நேராக கொண்டு வந்து, ப்ளீஸ் நிதி, இந்த ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன், இதுக்கு பிறகு கண்டிப்பா பல்லவன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் என சொன்னவள் மனதிற்குள், இது நமது நல்லதுக்கு தான் நிதி, தாரணியோடு திருமணமாகிவிட்டாள், நிச்சயம் அவன் நம்ம பக்கம் தலை வைத்தும் படுக்க மாட்டான், அத்தோடு அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள், இப்போதைய நிலைமைக்கு அவர்களுக்கு உதவி செய்ய என்னை தவிர வேறு யாரும் இல்லை என மானசீகமாக சொல்லிக் கொண்டாள். ப்ளீஸ் ப்ளீஸ் என்றவாறு அவன் கண், நெற்றி, கண்கள், கன்னம் என ஒவ்வொன்றாக முத்தமிட்டவாறே அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். பதில் வராமல் போகவே அவன் முகத்தை பார்க்க அவனோ கிறங்கி போய் அமர்ந்திருந்தான். புன்னகையுடன் அவன் இதழில் இதழ் பதித்து அவன் உதட்டிற்குள்ளாகவே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ற வார்த்தைகளை முணுமுணுத்தாள். அதற்கு மேலும் அவனால் மறுக்க முடியுமா என்ன? பத்திரமா போய் வா என்ற வார்த்தையோடு அவளை அனுப்பி வைத்தான். கீழே தூக்கி வந்து விடுகிறேன் என சொன்னவனை தடுத்து ஆபீஸில் எல்லோரும் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்து விட்டார்கள். வேண்டாம் என அவனை போராடி அங்கேயே விட்டுவிட்டு வேகமாக கிளம்பிவிட்டாள். ரிஜிஸ்டர் ஆபீஸில் அவளுக்காக தான் எல்லோரும் காத்திருந்தார்கள். அவள் போனதுமே அடுத்த 10 நிமிடத்தில் அவர்களை உள்ளே அழைக்க பல்லவன் பக்கமிருந்து அவன் அம்மா வந்திருந்தார்கள். தாரணிக்காக ஆராத்யா தான் கையெழுத்திட்டாள். பல்லவன் அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஆராத்யாவும் அப்படியே விடை பெற்றாள். நான் உங்கள் வீட்டிற்கு வந்தால் உன் அம்மாவும் அத்தையும் என் குடும்பியை பிடித்து விடுவார்கள், அதனால் இனி எதுவாக இருந்தாலும் நீங்களே சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நித்யன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். எதிர்பார்த்த மாதிரியே இவர்கள் இருவரும் வீட்டிற்கு போய் நின்றதும் கோதினாகி ஊரையே கூட்டி ஒப்பாரி வைத்தார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருவரையும் வசைப்பாட ஆரம்பித்தார். பொறுத்து பொறுத்து பார்த்த தாரணி பல்லவனை பேசியதும் பொங்கி எழுந்து விட்டாள். அம்மா போதும், நிறுத்து, என்ன திட்டத்துக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா இவரை திட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு எங்களை ஏத்துக்க இஷ்டம் இல்லைன்னா ஏத்துக்காத, நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்புறோம்.
எந்த ஊருக்கு போக போறீங்க? இந்த பொசக்கேட்ட பயலுக்கு தான் ஒரு வசதியும் இல்லையே. இவனோட போனா எங்கேயும் உன்னை பிச்சை எடுக்க தான் வைப்பான். என் பேச்சு கேட்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இல்ல, போய் தெருவில் நின்று அப்போதான் உனக்கு புத்தி வரும் என கோதைநாயகி ஆக்ரோஷமாக கத்தினார். நான் எதுக்காக தெருவில் நிற்கணும்? ஊரில் இருக்க எல்லா சொத்தும் தாத்தா என் பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு. எங்கள் 2 பேருக்கும் அது போதும். அத்தோட இவர் நல்லா உழைக்கிறவர். இவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நிச்சயம் நல்ல முறையில் முன்னேறி வருவார். அதை அவர் கூட இருந்து நானும் பார்த்துப்பேன். நீ அப்பாவை கோட்டை விட்ட மாதிரி நான் இவரை விட மாட்டேன் என தாரணி திடமாக சொன்னாள். அவள் வார்த்தையில் கோதைநாயகி அதிர்ந்து போனார். எங்கே தன்னை வீட்டை விட்டு அனுப்பி விடுவார்களோ என நினைத்தவர், ஏண்டி நேத்து வந்தவனுக்காக பெத்த அம்மாவையே வேண்டாம்னு சொல்றியா என கேட்டார். நான் உன்னை வேண்டாம்னு சொல்லலாமா? நீ எப்போ வேணும்னாலும் வரலாம். அப்பா இல்லாமல் நீ என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு நீ முக்கியம்தான். ஆனால் அதே அளவு இவரும் முக்கியம். இன்னொரு வார்த்தை இவரை வசதி இல்லைன்னு தரைக்குறைவாக பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு ஓகேனா நீ தாராளமாக அங்கே வரலாம். கடைசி வரையிலும் நான் இப்படியே தான் இருப்பேன், மாற மாட்டேனா? அது உன்னிஷ்டம் என்றாள். தாரணை பேசியதை கோதைநாயகியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வன்மத்துடன் பல்லவனை பார்த்தார். எல்லாம் இவனால் தானே. சற்றென்று ஆராத்யா விஷயம் ஞாபகம் வர, ஏண்டி இவ்வளவு பேசுறியே, ஒரு காலத்துல இவன் அந்த ஆராத்யா பின்னாடி சுத்தினது உனக்கு தெரியுமா தெரியாதா என கேட்டார். எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் எப்படிடி இவனை கல்யாணம் பண்ணின? அப்படி இவன்கிட்ட என்னடி இருக்கு என கோபமாக கேட்டார். அவர் பேச பேச பல்லவன் முகம் கஞ்சி சிவந்தது. அம்மா, இப்பதான் சொன்னேன் இவரை மரியாதை குறைவா பேசாதீங்கன்னு. நான் ஆராத்யா கிட்ட பேசிட்டேன். இனி இவங்க 2 பேரும் சந்திக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்க மாட்டோம்னு அவங்க உறுதி கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை பத்தி நான் யோசிச்சேன் என தாரணி சொன்னாள். இதெல்லாம் அந்த சண்டாளி வேலைதானா? எனக்கு அப்பவே தெரியும். அவ பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா என கொதித்தார். கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரிக்கும் தாங்கவே முடியவில்லை. ஏற்கனவே இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதையே ஜீரணிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். எல்லாவற்றிற்கும் ஆராத்யா தான் காரணம் என்றதும் அவர் உள்ளே அத்தனை ஆத்திரம். அன்னைக்கு கம்பெனியில் அவள் நடந்து கொண்டதை பார்த்ததும் அவள் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அவளை பற்றி யோசிக்கலாம் என நினைத்தார். அன்று அவளிடம் கோதைநாயகிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என சொன்னதால் தாரணை இருந்தால் தானே வாக்கை காப்பாற்ற வேண்டும் என வேண்டுமென்றே வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வைத்து விட்டாள். எத்தனை திமிர்! அதற்காக தான் அன்றைக்கு அப்படி பம்மி கொண்டு போனாளா? நான் கூட மிகவும் கவலைப்படுகிறாள் என எத்தனை நாள் தூங்காமல் வருத்தப்பட்டேன். என்ன ஆனாலும் உன்னை இந்த வீட்டிற்கு மருமகளாக வரவிட மாட்டேன் என காயத்ரி உள்ளுக்குள் கருவிக்கொண்டார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறது நாங்க, எங்களை பத்தி பேசுங்க, தேவையில்லாம இதுல தியாவை இழுக்காதீங்க என்ன பல்லவன் கோதைநாயகியை முறைத்தான். பாத்தியாடி, உன் கண்ணு முன்னாடியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணறான் என அவனை பார்த்து முறைத்து கொண்டே கோதைநாயகி சொல்ல பல்லவனும் பதிலுக்கு முறைத்தான். அம்மா போதும், யார் பேச்சையும் கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்லை. முதல்ல மற்றவங்களை பேசுறதை நிறுத்து. இதெல்லாம் என் சொந்த விருப்பம் என்றாள். தெருவில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்ததும் தேவேந்திரன் தான் கோதைநாயகியை அதட்டி அவர்கள் இருவரையும் உள்ளே வர சொன்னார். அதன் பிறகு எல்லோரையும் சமாதானப்படுத்தி மறுநாள் அவர்கள் ஊருக்கு போவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். கோதைநாயகி இரவு முழுவதும் புலம்பிக் கொண்டே இருந்தார். புதுமண மக்கள் நேரடியாக தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதால் சடங்கு சம்பிரதாயங்களை வீட்டின் வேலைக்காரர்களை வைத்தே தேவேந்திரன் ஏற்பாடு செய்தார். காயத்ரியும் கோதைநாயகியும் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்தார்கள். வீட்டிற்கு வந்த நித்யனுக்கு ஆச்சரியம்தான். அடிப்பாவி, இதற்காக தான் இவ்வளவு தூரம் அலையாய் அலைந்தாளா? ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே, எதற்காக சொல்லவில்லை? ஒருவேளை உறவுக்காரன் என்பதால் நான் தடுப்பேன் என்று நினைத்திருப்பாள் போல. கிராதகி என்ற ஒற்றை சொல்லோடு வாட்ஸ்அப்பில் அவளுக்கு ஒரு செய்தியை அனுப்பிவிட அவள் பதிலுக்கு புன்னகை ஸ்மேலிகளை அனுப்பினாள். அவளோடு பேச வேண்டும் போல தோன்றினாலும் கீழே கசமுசாவென்று இருந்ததால் நிம்மதியாக பேச முடியாது என குட் நைட்டோடு முடித்து கொண்டான். மறுநாள் ஊருக்கு கிளம்பிய கோதைநாயகிக்கு தேவேந்திரன் 1000 அறிவுரைகளை வழங்கினார். இங்க பாரு கோத, எப்படியோ உன் பொண்ணு அவளுக்கான வாழ்க்கையை தேடிக்கிட்டா.
இதுக்கப்புறம் தேவையில்லாம அதை பத்தி பேசாம நல்லபடியா இருந்து பொழைக்கிற வழிய பாரு. உனக்குன்னு இருக்கிறது உன் பொண்ணு தான். அவளை பகைச்சிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த பையன் என் கம்பெனில தான் வேலை பார்க்குறான். அவன் சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. இதுவரையிலும் அவன்கிட்ட ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அவனை தப்பா நினைக்காத. இனி என்ன நினைச்சாலும் நடந்ததை மாற்ற முடியாது. அவன் தான் உன் மருமகன். அவனுக்கான மரியாதையை கொடு என சொல்ல ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக ஒரு வார்த்தை பேசாமல் தேவேந்திரன் பேசியதை கோதை நாயகி அப்படியே கேட்டுக்கொண்டார். நேற்று தாரணி பேசியது அவருள்ளேயும் ஊடுருவி இருக்கும் போல. தாரணி பேசியது தேவேந்திரனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கோதை நாயகிக்கு அந்த பாஷையில் சொன்னால்தான் புரியும். அதை தான் அவள் பெண் செய்திருக்கிறாள் என நினைத்து கொண்டார். கிளம்பும் போது தாரணிக்கும் பல்லவனுக்கும் கூட நிறைய அறிவுரைகளை வழங்கினார். கோதை நாயகி ஏதாவது கோபத்தில் பேசினாலும் பொறுத்து கொள்ளுங்கள் என சொன்னார். தாரணி அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டவள், சரி மாமா, இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை எப்படியும் நான் சமாதானப்படுத்திப்பேன். அப்புறம் இங்கே நான் அடிக்கடி வரமாட்டேன் மாமா. அது எல்லாருக்கும் தேவையில்லாத சங்கடத்தை தரும். ஆராத்யாவும் என்கிட்ட அதை தான் சொன்னாங்க. இனி நல்லது கெட்டது விசேஷத்துக்கு மட்டும் கூப்பிடுங்க. வந்து அந்த நேரத்துக்கு நின்றுட்டு உடனே கிளம்பிடுவோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது என சொன்னவள் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். அவள் கூடவே பல்லவன், கோதை நாயகி, பல்லவனின் அம்மா என எல்லோரும் தாரணியின் ஊருக்கு கிளம்பினார்கள். அத்தியாயம் 53. தீபிகாவின் அத்தை என்று தீபிகாவின் அப்பா அம்மாவிடம் திருமணத்தை முடிவு செய்ய தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தார். இவ்வளவு நாட்கள் இல்லாமல் ரிதீஷ் திடீரென தலையிட்டு, அம்மா, எனக்கும் தீபிகாவுக்கும் செட் ஆகும்னு தோணலம்மா, நீங்க வேற பொண்ணு பாருங்க என சொன்னான். திடீரென்று அப்படி சொன்னதும் அவளுடைய அம்மா மட்டுமல்ல, தீபிகாவுடைய அம்மா அப்பாவும் அதிர்ந்து பார்த்தார்கள். இத்தனை நாள் இந்த கல்யாணத்தில் முனைப்புடன் இருந்தவன் திடீரென்று அப்படி சொல்லவும் ஏன் என்ற கேள்வியோடு அவனை பார்த்தார்கள். அத்தை மாமா, என்கிட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க. கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் தீபிகா கிட்ட கேளுங்க என அவன் ஒரே வார்த்தையோடு முடித்து கொண்டான். தீபிகாவை அழைத்து ரிதீஷோடு திருமணம் பற்றி கேட்க அவளும் அந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று தான் சொன்னாள். ஏன் அப்படி சொல்கிறாய் என கேட்க முதலில் தீபிகா பதிலே சொல்லவில்லை. அதனால் தீபிகாவின் அம்மா அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. கல்யாணம் வேணாம்னு சொல்ற, ஏன்னு கேட்டா பதில் சொல்லாம இருந்தா எப்படி தீபி என தீபிகாவின் அப்பா ஆத்திரத்தோடு கேட்டார். அப்பா, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. யாருமா? அது யாருன்னு சொல்லு, அவர்கிட்ட நாங்க பேசுறோம். சொல்றத பத்தி ஒன்றும் இல்லப்பா, ஆனா அவரா வந்து பேசுற வரைக்கும் நீங்க அவரை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு உறுதி கொடுத்தா நான் யாருன்னு சொல்றேன். பெற்றவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு அம்மா லக்ஷ்மி, சரி யாருன்னு சொல்லு என கேட்டாள். அவள் ஆனந்தன் பேரே சொல்ல இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அப்பா நிதர்சனம் உணர்ந்து, என்னம்மா சொல்ற? ஆனந்தனா? அவங்க குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பம்னு தெரியுமா? அவங்க வீட்டு பையனை விரும்புறேன்னு சொல்ற, அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா என கவலையுடன் கேட்டார். அதை அவர் பார்த்து பாருப்பா, அதுக்கு தான் கொஞ்சம் அவகாசம் கேட்குறேன். நீ சொல்றது புரியுதுமா, ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்பா அப்படி கேட்கவும் தீபிகா என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசனையுடன் நின்றாள். ஒருவேளை அப்பா சொல்வது போல அவர்கள் குடும்பத்தில் ஒத்துக்கொள்ளவில்லையோ, அதனால்தான் அன்று பார்த்ததற்கு பிறகு தன்னை அவன் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளவில்லையோ. ஆராத்யா மூலமாக வீட்டில் திருமணத்திற்கு பேசுகிறார்கள் என்பதை சொல்லியாயிற்று. இருந்தாலும் இன்னும் அவன் புறம் இருந்து எந்த தகவலும் இல்லையே. மனம் கலங்க அது முகத்திலும் பிரதிபலிக்க அம்மா அப்பா அவளை கவலையோடு பார்த்தார்கள். கண்கள் கலங்க கண்ணீர் விழுந்துவிடும் முன் வாயிலில் யாரோ வரும் அரவம் கேட்டது. கண்ணீரால் மங்களாக தெரிந்த உருவத்தை கண்களை நன்றாக திறந்து பார்க்க ஆராத்யா தான் புன்னகையுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவள் ஆசையுடன் வந்து தீபிகாவை அணைத்து கொள்ள அவளுக்கு பின்னால் ஆனந்தன், அவர்களுடைய அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் வந்து கொண்டிருந்தார்கள். விழி விரித்து எல்லோரையும் பார்த்தவள் ஆனந்தனை பார்க்க அவனோ எப்படி என்பதை போல புருவம் உயர்த்தி கேட்டான். தீபிகாவின் உணர்ச்சிகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தாள். அவர்களை பார்த்ததுமே எதற்காக வந்திருப்பார்கள் என புரிந்து கொண்ட தீபிகாவின் அம்மா லக்ஷ்மி தீபிகாவையும் ஆராத்யாவையும் அவளது அறைக்கு அழைத்து சென்று அவர்களிடம் ஒரு புடவை கொடுத்து தீபிகாவிற்கு கட்டிவிட சொன்னார். அவர் சொன்னது போலவே ஆராத்யா உதவி செய்ய சற்று நேரத்திலேயே தீபிகா புடவையை கட்டி முடித்தாள். பிறகு மிதமான அலங்காரம் செய்து அவளை கூடத்திற்கு அழைத்து வந்தார்கள்.
தீபிகாவும் ஆனந்தனும் கண்களாலேயே பேசிக்கொள்ள பெரியவர்கள் திருமணத்தை பற்றியும் அதை எப்போது நடத்துவது என்பதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். நிச்சயத்தை திருமணத்திற்கு முதல் நாள் வைத்துக் கொள்ளலாம் என்றும் அடுத்த மாதத்தில் திருமணத்தை செய்துவிடலாம் என்றும் பேசி முடிவெடுத்தார்கள். ஆராத்யா திருமணம் முடியாமல் என் திருமணம் வேண்டாம், இப்போதைக்கு அவர்கள் வீட்டில் பேசி மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என ஆனந்தன் சொல்லிக் கொண்டிருக்க, ஆராத்யா தான் பிடிவாதமாக உடனே அவன் திருமணத்தை நடத்த வேண்டும் என சொன்னாள். அவள் மனதுக்குள் காயத்ரி எப்போது அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிப்பாரோ அதுவரை வீணாக ஆனந்தனும் ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும் என நினைத்தாள். ரிதீஷின் அம்மாவிற்கு எரிச்சலாக வந்தது. தன் மகனுக்கு திருமணம் பேச என்று தங்களை அழைத்து இப்போது வேறு ஒருவருக்கு பேசுவதே அவருக்கு எரிச்சல். இதில் இவ்வளவு பெரிய சம்பந்தமா என இன்னும் வயிறு பற்றி எரிந்தது. ஆராத்யாவை பார்த்ததும் அந்த அம்மாளுக்கு பிடித்து விட்டது. ஏண்டா இந்த பொண்ணு அழகா இருக்குல்ல, நீயும் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைச்சிருக்க கூடாது என மகன் காதில் முணுமுணுத்தார். ரிதீஷ் ஆராத்யாவை பார்த்துவிட்டு, ஏம்மா சும்மா இருமா, அவங்க எனக்கு அக்கா மாதிரி என சொல்ல அவர் அவனை விசித்திரமாக பார்த்தார். திருமணம் முடிவானதும் ஆனந்தனும் தீபிகாவும் நித்யனையும் ஆராத்யாவையும் தனியாக ட்ரீட்டுக்கு அழைத்தார்கள். அந்த வார இறுதியில் எல்லோரும் பீச் ரிசார்ட் போவது என்று முடிவானது. எல்லோருக்குமே ஒரு இனிய மனநிலையே நிலவி கொண்டிருந்தது. முக்கியமான ஃபைல் ஒன்று கையெழுத்திட வேண்டும், அத்தோடு நேரடியாக மீட்டிங் நடக்கும் இடத்திற்கே போக வேண்டும் என்பதால் நித்யன் ஆராத்யாவை அன்று வீட்டிற்கு அழைத்திருந்தான். போகும்போது இருவரும் சேர்ந்தே போகலாம் என முடிவெடுத்து இருந்ததால் அவன் சொன்ன நேரத்திற்கு அவள் சரியாக வந்திருக்க எப்போதும் போல உள்ளே நுழைந்து அவளை வேலைக்காரர்கள் தடுத்து வரவேற்பறையில் அமர சொன்னார்கள். சட்டென்று அவர்கள் அப்படி சொன்னதும் ஆராத்யாவிற்கு ஒரு மாதிரி ஆகி போனது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை அவள் அங்கேயே அமர்ந்திருக்க அவளை உள்ளேயும் வர சொல்லவில்லை, யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. வேலைக்காரர்கள் அவளை பார்த்த பார்வையில் ஆராத்யா அவமானமாக உணர்ந்தாள். ஆராத்யாவுக்கு இந்த வீட்டு வேலைக்காரர்களோடு ஓரளவு பரிச்சயம் இருந்தது. அப்படி இருக்க தான் இப்படி வெளியே அமர்ந்திருந்தால் அவர்கள் விசித்திரமாக தானே பார்ப்பார்கள். நேரம் ஆக ஆக அவளுக்கு முள்மேல் அமர்ந்திருப்பது போல தோன்றியது. நித்யன் என்ன ஆனான்? உள்ளே தான் இருக்கிறானா அல்லது முன்பே கிளம்பி போய்விட்டானா? இல்லையே, வாய்ப்பில்லை. என்னை இங்கே வர சொல்லிவிட்டு அவன் கிளம்பி இருக்க மாட்டான் எனில் இவ்வளவு நேரம் உள்ளே என்ன செய்கிறான்? காத்திருந்தது போதும், இனி கிளம்பி விடலாம், மீட்டிங் நடக்கும் இடத்திற்கே நேராக சென்று விடலாம் என அவள் எழும் நேரம் சரியாக நித்யன் வந்து சேர்ந்தான். அவளை நெற்றி சுருங்க பார்த்தவன், நான் உன்னை எப்போ வர சொன்னேன் தியா? நீ எப்போ வந்திருக்க? 1 மணி நேரம் லேட். இனி அந்த ஃபைலை என்னால் பார்க்கவும் முடியாது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன பண்றது என கோபமாக கேட்டான். ஆராத்யா அவனை தயக்கமாக பார்த்து, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது என சொன்னாள். அவளை அதிர்ச்சியாக பார்த்தவன், என்ன 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதா? அப்புறம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேரா என் ரூமுக்கு வர வேண்டியதானே என கேட்டான். என்ன இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னாங்க என ஆராத்யா தொண்டை அடைக்க சொன்னாள். யாரு? அவன் கூர்மையாக அவளை பார்த்து கேட்டான். வேலைக்காரன் ஒருவனை கை காட்ட அவனை அழைத்த நித்யன், யார் அவளை இங்கே அமர வைக்க சொன்னது என கேட்டான். அவன் காயத்ரியை சொல்லவும் புருவங்கள் முடிச்சிட, அம்மாவா என்றவாறே அவன் திரும்ப அங்கே வந்த காயத்ரி, ஆமாண்டா, நான் தான் உட்கார வைக்க சொன்னேன். நம்மக்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு உன் பெட்ரூம் வரையிலும் என்ன வேலை? அதனால தான் இங்கேயே உட்கார வைக்க சொன்னேன் என அலட்சியமாக பதில் சொன்னார். என்னம்மா, தியா யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறீங்க? அவ ஒன்றும் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரலையே, வேலை விஷயமா தானே வந்திருக்கா. அதுக்காக இப்படி வெளியிலேயே உட்கார வைப்பீங்களா? சரி, என்கிட்டயாவது அவ வந்திருக்கிறத சொல்லியிருக்கலாமேம்மா. எப்படியும் நீ கீழே தானே வருவ, பார்த்து பண்ண நினச்சேன் என காயத்ரி சொல்ல நித்யன் அவரையே கூர்மையாக பார்த்தான். உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? தியா என்ன பண்ணான்னு அவகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? அவ என்னடா பண்ணல? அவ்வளவு தூரம் கோதை அன்னைக்கு நான் கொடுத்த வாக்கு பத்தியும் அது மட்டும் நிறைவேறலைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். உனக்கும் என் பையனுக்கும் ஒத்து வராது, நீ அவனை விட்டு விலகிடுன்னு சொல்லிட்டு வந்த. அப்ப சரி சரின்னு அழுது புலம்பிக்கிட்டே எந்திரிச்சு போனான். நான் கூட உண்மையாவே உன்னை விட்டு விலகி போயிடுவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவன் மனசுக்குள்ள இவ்வளவு விஷயத்த வச்சிருப்பான்னு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பவே நாங்க சுதாரிச்சிருந்திருப்போம். இவ மட்டும் இல்லைனா அவனை போய் தாரணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாளா? எல்லாம் இவ வேலையா தான் இருந்திருக்கும்.
அவர் பேச பேச ஆராத்யா உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தினாலும் அவளை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. அவள் நிலையை புரிந்து கொண்டாலும் அருகே சென்று அவளை ஆறுதல் படுத்தினாள். அது வேறு தேவையில்லாத பிரச்சனை என அம்மாவை நித்யன் விரித்து பார்த்திருந்தான். அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் யோசிச்சு தான் பேசுறீங்களா? நீங்க யாரை பார்த்து இதெல்லாம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தியா, நீங்க பார்க்க வளர்ந்த பொண்ணுமா? எனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவ இருக்கிறதுனால தெரியலன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க நினைச்சிருந்தா இப்படியெல்லாம் அவளை பேச முடியுமா என்றவன் தீர்க்கமாக அவரை பார்த்து, அப்படி அவ என்னம்மா தப்பு பண்ணிட்டா? தப்புன்னு நீங்க நினைக்கிறது என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதா? அதுக்கு நானே வருத்தப்படலை. நீங்க ஏம்மா இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஒரு பொண்ணுக்கு அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூட அவளுக்கு உரிமை இல்லையா? அதுவும் அவ படிக்க போறதால தானே கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா. என்னை பிடிக்கலன்னு சொல்லலையே. அப்படியே சொல்லியிருந்தாலும் அது அவளுடைய இஷ்டமா? அதுக்காக இந்த அளவுக்கு வெறுப்பீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அவளை நீங்க நேசிச்சேன்னு சொன்னதுல உண்மை இல்லைன்னு அர்த்தம். இவளால நாங்க தானே எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டோம் என காயத்ரி மெல்லிதாக சொன்னார். எல்லாரும் உங்களை கேட்டாங்க, அவமானமா போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்பவே நான் என்ன சொன்னேன்? சிம்பிளா அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம எல்லாருக்கும் சொன்னீங்க. இதுல இவ தப்பு என்ன இருக்கு? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தவங்க வீட்டு விஷயம் கிடைச்சா கொஞ்ச நாள் வாயில போட்டு மெல்ல தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா நம்மளால வாழவே முடியாதுமா. பேசின அவங்களெல்லாம் வாயை மூடுற மாதிரி நீங்க பேசியிருந்தா உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு ஒரு தப்பும் செய்யாத இவ்வளோ இல்லை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கோதை அண்ணின்னு சொல்றீங்க. ஒரு காலத்துல அவங்க பண்ணின கொடுமையெல்லாம் மறந்து போச்சா? இவ செஞ்ச சின்ன தப்ப ஞாபகம் வச்சு இவ்வளவு பேசுற நீங்க பெரிய பெரிய தப்பு பண்ணின கோதை அத்தைய ஏமா அப்படியே விட்டுட்டீங்க? உங்களை எதுவும் எதிர்த்து பேசாம இருக்கிறவங்கள தான் மேல மேல அடிப்பீங்களா? இப்படி ஒரு அருமையான குணமுள்ள நீங்க தாரணி எப்படிமா செலக்ட் பண்ணினீங்க? அவளோட முழுசா உங்களால ஒரு மாசம் ஒன்னா இருக்க முடியுமா? உங்களோட வீம்புக்கு நீங்க மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து பழிக்கடவாக்க பாக்குறீங்க, அப்படிதானே? சரி, தாரணி நீங்க சொன்னாலே எதையும் கேட்க மாட்டா. இவ சொன்னான்னு கேட்டுட்டு பல்லவனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு முட்டாளா? இல்ல இவ கட்டாயப்படுத்தி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாளா? அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்படி பேசுறது தெரிஞ்சா தாரணி உங்களை சும்மா விட மாட்டா. அது சரி, எல்லாத்தையும் விடுங்க. நான் எப்படி தாரணியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க நினைச்சீங்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல என் தியாவை தவிர வேற ஒருத்தைய என் மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா இவளை மட்டும்தான். அப்படி இல்லைனா இப்போ மாதிரியே எப்பவும் இருந்துடுவேன் என நித்யன் சொல்ல காயத்ரி அவனை அதிர்ச்சியாக பார்க்க ஆராத்யாவோ கலங்கிய கண்கள் மேலும் கலங்க அவனை பார்த்தாள். ஒருவேளை இவகிட்ட மிரட்டின மாதிரி என்னையும் சாக்க போறேன்னு மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கலாம் நினைச்சிங்கன்னா உங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தான். அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு நானும் சாக்க போறேன்னு மிரட்டினா என்ன பண்ணுவீங்க என கேட்க அவ்வளவு நேரம் கண்கலங்க நின்று கொண்டிருந்த ஆராத்யா அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். அவன் அருகே வந்து சட்டென்று அவன் கையை பிடித்து அழுத்து விட்டாள். அவன் ஒன்றுமில்லை என தலையாட்டி புன்னகையுடன் அவளை பார்த்தான். கோர்த்திருந்து அவர்கள் கையை பார்த்த காயத்ரிக்கு நெஞ்சு திகு வென்று எரிந்தது. தன் மகன் தன்னை இப்படியெல்லாம் பேசுவான் என கனவிலும் நினைக்காதவர் அவன் இப்படி பேசவும் மொத்த கோபமும் ஆராத்யா மேல் திரும்பியது. கோர்த்திருந்த அவர்கள் கையையே உஷ்ணத்துடன் பார்த்தவர். அதே பார்வையில் ஆராத்யாவையும் பார்க்க அவள் பயந்தபடி அவன் கையில் இருந்த தன் கையை சட்டென்று விளக்கினாள். காயத்ரியின் பார்வையையும் ஆராத்யாவின் விலகலையும் கண்ட நித்யன் அவள் கைகளை அழுத்தமாக பற்றி தன்னோடு வைத்து கொண்டான். நீங்க பேசிட்டு போனது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுமா. இவ சொல்லவே இல்லை. ஏன் இப்ப கூட நீங்க சொல்லலனா இவ சொல்லியே இருக்க மாட்டா. என்கிட்ட ஏன் வித்தியாசமா நடந்துகிட்டான்னு காரணம் தெரியாம அவளை எவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா? அத்தனையும் வாங்கிக்கிட்டு பேசாம போனாலே தவிர ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லல. இவளோட அருமை உங்களுக்கு இப்ப புரியாதுமா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிஞ்சுப்பீங்க என்ன சொன்னவன் அவள் கைகளை பிடித்து கொண்டு தனது காருக்கு அழைத்து வந்தவன் அவளை ஏற வைத்து தானும் ஏறி அங்கிருந்து கிளம்பிவிட்டான். போகும் அவர்களையே பார்த்த காயத்ரி வெறித்தபடி அங்கேயே நின்றிருந்தார்.
அத்தியாயம் 54. காரில் போகும்போது இருவருக்குள்ளும் அமைதியே இருந்தது. வெளியே வேடிக்கை பார்த்தபடி இருந்த ஆராத்யா நித்யனின் குரலில் அவன் புறம் திரும்பினாள். நீ எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லலதியா? இப்போ மாதிரி ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினைச்சேன் நிதி. அதனால தான். அட்லீஸ்ட் நான் உன்னை அவ்வளவு தூரம் திட்டும் போதாவது சொல்லியிருக்கலாமே. சொல்லணும்னு தான் நினச்சேன் நிதி. சொன்னால் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கு என்ன வழின்னு யோசிச்சு அதை செயல்படுத்தலாம்னு நினச்சேன். ஆண்டி சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான் நிதி. நான் என்னோட சுயநலத்துக்காக தான் தாரணியும் பல்லவனும் பழகிறத கண்டுக்காம இருந்தேன். அது ஆரம்பம் மட்டும்தான். அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள உருவான நட்பு, காதல் இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான் என ஆராத்யா தன்னிலை விளக்கமாக சொன்னாள். புரியுது தியா. அம்மா ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க. நீ வருத்தப்படாத. ஏன் நிதி, கடைசி வரையிலோ ஆண்டி என்னை மன்னிக்கவே இல்லைனா என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது தியா. அவங்க என்னை ஏற்றுக்கலனா நீங்களும் என அவள் தொண்டை அடைக்க நிறுத்தினாள். அவள் வருத்தப்படுகிறாள் என தெரிந்தும் அவன் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் மௌனத்திலேயே அவளுக்கான பதில் என்னவென்பது ஆராத்யாவுக்கு புரிந்தது. அம்மா ஏதோ கோபத்தில் இப்படி நடந்துக்கிறாங்க தியா. நிச்சயமா எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்பா கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அம்மா ஒத்துக்காம எதுவுமே முடியாது தியா. நான் ஒரே பையனாக போயிட்டேன்னு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என் மேலே பாசம் அதிகம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம்னாலும் அவங்களால தாங்கவே முடியாது. அதுதான் உண்மையில இவ்வளவு ஆத்திரத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு மறுத்த அந்த நேரத்தில் நானும் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். யார்கிட்டையும் சரியா பேசக்கூட இல்லை. என்னை பார்த்து தான் அவங்க இன்னும் உண்மையில இத்தனை பகையை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல ஆராத்யாவுக்கும் காயத்ரி பக்கம் இருந்த நியாயம் புரிந்தது. அத்தோடு தான் நிராகரித்ததில் நித்யன் அந்த அளவு உடைந்து போயிருந்தானா என அவளுக்கு குழப்பமாயிருந்தது. இது சாதாரண கல்யாண பேச்சு தானே. அதிலேயே அவன் இவ்வளவு வருத்தப்பட என்ன காரணம் இருக்கும்? ஒருவேளை அப்போது என்னை காதலித்திருப்பானா? இருக்காதே, இருந்தால் சொல்லி இருப்பானே. அவள் எதுவும் பேசாமல் யோசனையாக அமர்ந்திருந்ததை பார்த்தவன் ஒரு பெருமூச்சுடன் தானும் யோசனையில் ஆழ்ந்தான். ஒரு வாரம் வரை அதை யோசனையாக இருந்தவள் காயத்ரியிடம் பேசி பார்ப்பது என்ற முடிவுக்கு வந்தாள். நித்யன், தேவேந்திரன் இருவரும் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டார்கள் என தெரிந்து ஆராத்யா நித்யன் வீட்டிற்கு வந்தாள். அவளுக்கு உள்ளுக்குள் பெரும் தயக்கம்தான். எங்கே அஞ்சு போலவே வெளியில் உட்கார வைத்து அனுப்பிவிடுவார்களோ என நினைத்தாள். தனக்கு என்ன அவமானம் நடந்தாலும் எப்படியாவது காயத்ரியிடம் பேசி தன் நிலைமையை புரிய வைத்துவிட்டு தான் இங்கிருந்து போக வேண்டும். வேலைக்காரர்களிடம் சொல்லிவிட்டு வாசலிலேயே காத்திருக்க அவர்களோ உள்ளே இருக்கும் ஹால் சோஃபாவில் அமர சொன்னார்கள். ஆச்சரியமாக அவர்களை பார்க்க, அது தேவேந்திரன் சார், நித்யன் சார் 2 பேரோட உத்தரவு மேடம். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை ஹாலில் தான் உட்கார வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவள் சரியென தலையாட்டி விட்டு சோஃபாவில் அமர சற்று நேரத்திற்கெல்லாம் காயத்ரி எதிரில் வந்து அமர்ந்தார். அன்று போல ஆராத்யாவை அவமானம் செய்யும் எண்ணம் அவருக்கில்லை. நித்யன் பேசியதில் இருந்த உண்மை அவருக்கு கொஞ்சம் சுட்டிருந்தது. இருந்தாலும் அவளை பார்த்ததும் தனக்குள்ளும் கோபத்தை தான் அவரால் அடக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 3 வருடமாக உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கி இருந்தாரே என தான் நித்யன் சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் 3 வருடமாக அவனது பேச்சில், சிரிப்பில் எதிலுமே ஒரு உயிர்ப்பில்லாததை அவர் பார்த்து கொண்டுதானே இருந்தார். அவர் விரைப்பாக அமர்ந்திருக்க ஆராத்யாவை பேச்சே ஆரம்பித்தாள். ஆண்டி, நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது தப்பு தான். அப்போ எனக்கு படிக்க போகணும்னு மட்டும்தான் ஆசை இருந்தது. அதனால தான் அப்படி சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சதுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே அது மாதிரி நடக்காது. அப்போ எனக்கு அவ்வளவு விவரம் இல்லை. அதனால தான் நித்யனை புரிஞ்சிக்காம அப்படி சொல்லிட்டேன். இப்போது அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இன்னும் பழைய கோபத்தில் இருக்கீங்களே, ஏன் ஆண்டி? ஏன் கோவப்படுறேனா? நீ வேண்டாம்னு சொல்லும்போது என் பிள்ளை துடிச்ச துடிப்பு எனக்கு தான் தெரியும். அவன் சின்னதாக கலங்கி நின்னா கூட என்னால் தாங்க முடியாது. அந்த சமயத்தில் அவன் உயிரோட இருக்கானா இல்லை வெறும் கூடாதான்னு கூட எங்களுக்கு புரியலை. அந்தளவு உடஞ்சி போயிருந்தா. அதுக்கு காரணம் நீ. அப்படிப்பட்ட உன்னை அவன் வேண்டாம்னு மன்னிச்சு ஏற்றுக்கலாம். என்னால் முடியாது என சொன்னார்.
இவர் நாங்கள் இருவரும் சேர ஒத்துக்கொள்ள மாட்டார். அவனோ இவர் சம்மதமில்லாமல் திருமணம் செய்ய மாட்டான். இதற்கு தீர்வுதான் என்ன? ஆண்டி, நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா என்ற குரலில் தவிப்புடன் கலங்கி போய் கேட்டு அவளை பார்த்து காயத்ரிக்கும் உறுத்ததான் செய்தது. முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு, மன்னிக்கிறதா? அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இவ்வளவு அழகும் பணமும் இருந்தும் இவங்க பையனை அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு என்ன குறையோன்னு என் காது படவே பேசினாங்க. ஒருவேளை வெளிநாடு அது இதுன்னு சுத்துறதால அங்கேயே நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கான்னு கேட்டாங்க. அத்தனை பேர்கிட்டையும் இப்ப நான் போய் அந்த பொண்ணு ஏதோ அறியாமல் தெரியாமல் சொல்லிடுச்சாம். அப்படியெல்லாம் இல்லைன்னு விளக்கம் கொடுக்க முடியுமா? நான் மன்னிக்கணும்னா பேசாம ஒன்று செய் என அவள் முகத்தையே ஆள பார்த்தார். என்ன ஆண்டி சொல்லுங்க என ஆராத்யா ஆர்வமாக அவர் முகத்தை பார்த்தாள். எந்த ஊருக்கு முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டோமோ அந்த ஊரை கூட்டி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீயே சொல்லு. அப்படின்னா ஊரை கூட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களா ஆண்டி? அவள் புரியாமல் கேட்டாள். அது எப்படி நாங்கள் பட்ட அவமானத்துக்கு பரிகாரமாக இருக்கும்? நீ மட்டும்தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும். அப்படி இல்லைனா அவனை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு வாசலில் உட்காந்து போராட்டம் மாதிரி ஏதாவது பண்ணு என இளக்காரமாக அவளை பார்த்தார். ரெண்டுல நீ எதை செய்தாலும் உனக்கு மட்டுமில்ல உன் குடும்பத்துக்கும் அவமானம். அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுமா என கடைசி வார்த்தையை நக்கலாக முடிக்கவும் அவர் மறக்கவில்லை. ஆராத்யா எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டாள். அவள் சோர்ந்த முகமும் கலங்கிய தோற்றமும் காயத்ரிக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்ததுதான். ஆனால் இவளால் நித்யன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமில்லையே. அந்த வாரத்தில் ஆனந்தனுக்கும் தீபிகாவுக்கும் திருமணம் முடிவானதால் ஆராத்யாவையும் நித்யனையும் ஏற்கனவே ட்ரீட்டுக்காக பீச் ரெசார்ட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அங்கு உள்ள ரெஸ்டாரண்ட் உணவின் சுவையால் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனந்தன் தீபிகாவையும் ஆராத்யாவையும் அழைத்து கொண்டு அங்கே வந்துவிட நித்யன் தன்னுடைய காரில் வந்திருந்தான். நால்வரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆனந்தன் தான் முதலில் பேச்சை எடுத்தான். நித்யன், உன்கிட்ட அன்னைக்கு சொல்லாம மறுநாள் சொன்னதில் எதுவும் கோபம் இல்லையே? நாங்களே தீபிகா வீட்டுக்கு திடீர்னு தாண்டா கிளம்பணும், அதனால தான் சொல்ல முடியல என சொன்னான். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அது சரி, நீ எப்படி உங்க வீட்டில் பேசின? முதல்ல இவகிட்ட எப்போ ஓகே சொன்ன என ஆர்வமாக கேட்டான். நான் எங்கே ஓகே சொன்னேன்? ஓகே சொல்லலைன்னா என்னை கொன்னுடுவேன்னு கத்தியை காட்டி மிரட்டினா. சரி போனா போகட்டும், என் ஆசை தங்கையோட ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போக வேண்டாமேன்னு ஒத்துக்கிட்டேன் என ஆனந்தன் சிரித்தான். அவனோட கூட சேர்ந்து ஆராத்யாவும் நித்யனும் சிரிக்கவும் தீபிகா அவனை முறைத்து, ஆமா அப்படியே நான் மிரட்டினேன்னு பயந்து ஒத்துக்கிட்டாலும் ஏன் நீ வைத்தறிச்சலை கிளப்புற? இவர் வீட்டுக்கு வர வரைக்கும் வரப்போறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. அப்போதான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு என சொன்னாள். அது சரி நந்து, அவ்வளவு சீக்கிரம் எப்படி எல்லாரையும் ஒத்துக்க வச்ச என தீபிகா ஆச்சரியமாக கேட்டாள். என்ன அதுக்குள்ளே கேட்டுட்ட? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சாவகாசமா கேட்டிருக்கலாமே என ஆனந்தன் கிண்டல் செய்தான். முதல்ல காதல்னு சொல்லும்போது அம்மா கொஞ்சம் குதிச்சாங்க தான். அதுக்கப்புறம் நீன்னு சொன்ன உடனே 2 பேர் முகத்திலேயும் கொஞ்சம் யோசனை வந்தது. எப்படியும் ஒத்துப்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி 2 நாள் பாட்டி, ஆராத்யா, அம்மா, அப்பா எல்லாம் தீவிரமா ஏதோ பேசினாங்க. அதுக்கப்புறம் தீபிகானா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க கண்ணு முன்னால வளர்ந்த பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அதை தவிர வேற என்ன வேணும்? சீக்கிரம் அவங்க வீட்டில் நாங்கள் பேசி வைக்கிறோம். ஆனால் ஆராத்யா இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ணா நம்ம சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்கப்பா என அப்பா சொன்னார். அவங்க சொல்றதும் சரிதானே நந்து, ஆனால் இப்போ கல்யாணம் வரையிலும் பேசிட்டாங்களே, அப்படின்னா நீங்கள் ஏதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்தீங்களா என தீபிகா கேட்டாள். ஏண்டி நீ வேற, நான் அப்படியெல்லாம் செய்வேன் நான் உனக்கு தெரியாதா? நானும் அவங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அதோட எனக்கு பிஸ்னஸில் பிஸியாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு நினச்சேன். ஆனால் இவ தான் குறுக்க போந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா என ஆராத்யா பக்கம் கை காட்டினான். எல்லோரும் எவ்வளவு சொல்லியும் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். நீங்கள் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. தீபிகா வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் பேசி முடிங்கன்னு சொல்லிட்டா என ஆனந்தன் கவலையுடன் சொன்னான்.
அவள் எதனால் அப்படி சொல்லியிருப்பாள் என நித்யனுக்கும் புரியத்தான் செய்தது. அம்மா ஒத்துக்கொள்ளாதவரை இந்த திருமணம் நடக்காது. அதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ தெரியவில்லை. தேவையில்லாமல் இவர்கள் இருவரும் ஏன் காத்திருக்க வேண்டும் என நினைத்திருப்பாள். அவனுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள எல்லோருக்குமே தெரிந்துதான் இருந்தது. தீபிகா தான் ஆனந்தனிடம் விஷயத்தை சொன்னாள். ஆராத்யா முதலில் தீபிகாவுக்கே காயத்ரி பேசியதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் 2 நாள் முன்னால் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட மாதிரி அவள் வந்து நின்ற தோற்றம் தீபிகாவின் மனதை பிசைய மிரட்டி உருட்டி ஒரு வழியாக விஷயத்தை வாங்கினாள். அவளும் யாரிடம் கொட்டலாம் என இருந்திருப்பாள் போல கதறியபடி காயத்ரி நடந்து கொண்டதையும் அதற்கு நித்யன் பேசியதை பற்றியும் மட்டும் சொன்னாள். தனியாக நித்யன் வீட்டிற்கு சென்றதையோ காயத்ரி பேசியதை பற்றியோ யாரிடமும் அவள் மூச்சு விடவில்லை. அன்று நடந்ததை மட்டும் கேட்டே தீபிகாவுக்கு அதிர்ச்சியும் அத்தோடு கூட காயத்ரியின் மீது ஆத்திரமும் வந்தது. ஒரே ஒரு ஆறுதல், நித்யன் அவரிடம் பேசிய பேச்சுக்கள் தான். அவனை தவிர இத்தனை தூரம் சரியாகவும் தெளிவாகவும் அவரிடம் யாராலும் பேச முடியாது. ஆனால் அதையே புரிந்து கொள்ளாதவர் யார் என்ன பேசினாலும் எப்படி புரிந்து கொள்வார்? ஆனந்தனிடம் விஷயத்தை சொன்னபோது அவனும் காயத்ரியை என்னவென்று கேட்கிறேன் என்றுதான் குதித்து கொண்டிருந்தான். அவனிடமும் அவர் இப்போது எதையும் புரிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லிதான் அடக்கினாள். இதை ஆராத்யா காதலிக்காமல் இருந்திருந்தாள் நிச்சயம் தீபிகாவை அவரை என்னவென்று கேட்க சொல்லியிருப்பாள். ஆனால் அவள் மனதிலும் காதல் இருக்கிறது என எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவரிடம் சண்டையிட்டு நாளை தியா அவர் வீட்டில் வாழப்போகிற பெண், அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என தீபிகா சொல்ல ஆனந்தனுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. இதை காயத்ரி ஆண்டி எல்லோரிடமும் அம்மா அப்பா ஏன் தன்னிடம் கூட நல்ல விதமாகத்தானே நடந்து கொள்கிறார். அவருக்கு கோபம் ஆராத்யா மேல் மட்டும்தான். அதற்கு காரணமும் நித்யன் மேலுள்ள அன்புதான் எனும் போது ஆனந்தனுக்கும் அவர் பக்கம் உள்ள நியாயம் புரிந்தது. ஒரு காலத்தில் நித்யனை வேண்டாம் என சொன்னதற்காக ஆராத்யாவை தான் படுத்திய பாடுகளும் பேசிய பேச்சுகளும் கொஞ்ச நஞ்சம் அல்லவே. அப்படி இருக்க அவன் அம்மா மட்டும் சுலபமாக எப்படி ஒத்துக்கொள்வார்? தீபிகாவும் கூட காயத்ரி ஆண்டி இவ்வளவு பேசும்போது ஏன் பேசாமல் வந்தாய் என கேட்கத்தான் செய்தாள். அதற்கு ஆராத்யாவும் பதிலாக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற போது ஆனந்தனும் கோபமாக பேசத்தானே செய்தான். இவ்வளவு ஏன் பல்லவனோடு திருமணத்திற்கே ஏற்பாடு செய்யவில்லையா? அதனால் அவனை நான் வெறுத்து விட்டேனா, இல்லை ஒதுக்கி விட்டேனா? ஏனெனில் அவன் பாசம் எனக்கு தெரியும். அதே போலதான் காயத்ரி ஆண்டியும் நித்யன் மேலுள்ள பாசத்தால் என்னை திட்டுகிறார். கூடி சீக்கிரம் அவருக்கு என் மேலுள்ள கோபம் போனால் நிச்சயம் அவர் என்னை புரிந்து கொள்வார் என சொன்னாள். தீபிகாவுக்கு அவள் சொன்னது ஆச்சரியமாக இருந்தாலும் பல்லவன் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறுகுறுப்பு இருந்தது. ஆனால் அப்போது அவளிடம் கேட்க முடியவில்லை. அதனால் இப்போது கேட்டாள். ஏண்டி, இந்த பல்லவனுக்கும் தாரணிக்கும் எப்படிடி கனெக்ஷன் ஆச்சு? அத்தா அதான்னு அவ நித்யன் பின்னாடியே சுத்துவா. நாம 2 வார்த்தை நித்யன் கிட்ட சேர்ந்த மாதிரி பேசினா கூட அவ மூஞ்சில காஞ்ச மிளகாய அரைச்சி பூசின மாதிரியில இருக்கும். நான் கூட அவ என்ன பிரச்சனை பண்ண போறாளோ, நீ எப்படி சமாளிக்க போறியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் பல்லவனும் ஆறு மோருன்னு உன் பின்னாடியே சுத்துவான். என்னதான் உன்னை மிரட்டி எதுவும் பண்ண மாட்டான்னு நம்பிக்கை இருந்தாலும் கண்டிப்பா அழுது காலில் விழுந்து ஒரு வழி பண்ணுவான்னு நினைச்சேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி அவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டு இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஷாப் வச்சுட்டியே என்ன சிலாகிக்க. ஆராத்யா சங்கடமாக நித்யனை பார்த்தாள். அவள் பார்வையை தொடர்ந்து அதே சங்கடத்துடன் தீபிகாவும் ஆனந்தனும் நித்யனை பார்க்க அவன் முகத்திலோ புன்முறுவல் பூத்திருந்தது. அப்பாடா என மூவரும் அப்போதுதான் நிம்மதியாயிருந்தது. ஏனெனில் காயத்ரி ஆண்டி இதை வைத்து செய்த பிரச்சனையும் அவர்களுக்கு தெரியுமே. இப்போது ஆராத்யா தைரியமாக பல்லவனுக்கு ஒரு பணக்காரி வேணும், தாரணிக்கு தன் அப்பா போல வேற ஒருத்தி கூட போகாம இருக்கணும்னா தனக்கு அடிமையா இருக்க மாதிரி ஒரு கணவன் வேணும். சின்ன வயசுல அவளுக்கு நித்யன் மேல ஒரு கிரேஸ் இருக்கதான் செஞ்சிருக்கு. அதுக்கு அவங்க அம்மாவும் ஒரு காரணம். இவர் அவளை உதாசீனப்படுத்தின பிறகு அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதை பல்லவன் யூஸ் பண்ணிக்கிட்டார் என சொன்னாள். அவங்க 2 பேரும் சரியான பேர் தாண்டி. தாரணியால தான் பல்லவனை அடக்கி வைக்க முடியும். அதே மாதிரி பல்லவனும் அவகிட்ட பணம் இருக்கிறதால அடங்கித்தான் போவான். தாரணிக்கு பல்லவன் தான் சரியான துணை.
ஆனா எனக்கு தெரிஞ்சு பல்லவன் உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெற்றிக்க மாட்டானே. 3 வருஷம் முன்னாடியே நீ பேசலனா எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதன்னு சீன் போடுவானே. இப்போ எப்படி விட்டான், அதுதான் ஆச்சரியமா இருக்கு என தீபிகா யோசனையோடு சொன்னாள். ஆனந்தனுக்கும் நித்யனுக்கும் இது புது தகவல். ஓ, இப்படியெல்லாம் பேசிதான் ஆராத்யாவோடு பல்லவன் பழகி இருந்தானா? இது தெரியாமல் அவளை தேவையில்லாமல் பேசிவிட்டேனே என ஆனந்தன் வருந்தினான். அவன் எங்க அப்படியே விட்டான். நீ கல்யாணம் பண்ணிக்கலனா சூசைட் பண்ணிக்குவேன்னு இவகிட்ட மிரட்டி இருக்கான். அதுவும் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டா நித்யன் பேரை எழுதி வச்சிடுவேன்னு சொல்லியிருக்கான். முதல்ல என்கிட்ட இவ சொல்லல, அவளே இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினைச்சிருக்கா. ஆனா ரொம்ப சீரியஸா போகவும் என்கிட்ட சொன்னா. நான் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கோங்க, ஆனா எங்க சொத்துல இருந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டோம், இது எங்க அப்பாவோட சொந்த சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுக்கு இவ சொத்தை பத்தி எதுவும் தெரியாது போல இருக்கு. பாதி சொத்து இவ பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சிருப்பானோ தெரியல என சிரித்தான். நித்யன் கோபத்துடன் ஆராத்யாவை திரும்பி பார்த்தான். அவன் மனது கிடந்து அடித்து கொண்டது. சரிதான் என்பது போல அல்லவா எல்லாம் நடந்திருக்கிறது. எவ்வளவோ கேட்டும் இவள் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. நான் என்ன இவளுக்கு அவ்வளவு அந்நியமா? ஆனந்தனோடு சேர்ந்து சிரித்த ஆராத்யாவும், அதுதானா எனக்கு கோபமே. அவன் என்கிட்ட தன்மையா பேசியிருந்தா அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் சூசைட் பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறவனை என்ன செய்யறது? அதோட சம்மந்தமே இல்லாமல் இதில் நித்யனை இழுத்து விட நினைக்கவும் தான் எனக்கு கோபம் வந்துருச்சு. இதில் அந்த தாரணி வேற தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடவும் யோசிச்சு பார்த்தபோது இவங்க 2 பேருக்கும் சரியான பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. அவங்க 2 பேருக்கும் அப்பதான் அறிமுகமாகி இருந்தது. அந்த நேரத்தில் ஆனந்தனை வச்சு பேச சொன்னேன். அவனை பல்லவனை சரியான இடத்துல அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஐயா என்னை திரும்பி பார்க்குறதே பெரிய விஷயம் தெரியுமா என சிரித்தாள். அதோட அந்த கோதை ஆண்டி கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாங்க. ஊர்ல அழகா இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஆள் பிடிக்க அலையிற மாதிரியே தானே சொல்லுவாங்க. அவங்க பொண்ணும் அப்படி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அவங்களுக்கும் புரியும்னு நினைச்சேன். அவங்க 2 பேருக்கும் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு தெரியக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் தாரணி கிட்ட சொல்லியும் அவ உளறிட்டா. அவ சொல்லலைன்னாலும் எனக்கு தெரிஞ்சு காயத்ரி ஆண்டி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் என சொன்னாள். யதார்த்தமாக நித்யனை திரும்பி பார்க்க அவன் கோபத்துடன் அவளை முறைத்து கொண்டிருந்தான். ஆனந்தனுக்கு அது ஏன் என புரிய அவனும் ஆராத்யாவுக்கு ஆதரவாக, அவ தானாவே இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்னு நினைச்சிருக்கா நிதி. முடியாத நேரத்துல தான் என்கிட்ட வந்து சொன்னா. நான் பேசினதால தான் பிரச்சனை இத்தோட போச்சு. இதுவே உன்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன். அதில் அவன் கோபம் இன்னும் அதிகம்தான் ஆகும். ஏற்கனவே உன்னால தான் தியா அவன்கிட்ட சரியா பேசுறதில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சூசைட் பண்ணிக்கிட்டு உன் பேரை தான் லெட்டரில் எழுதி வைப்பேன்னு சொல்லவும் தான் இவ பயந்துட்டா என நடந்ததை விளக்கமாக சொன்னான். பாவம் ஆராத்யா எனக்காக யோசித்து யோசித்து ஒவ்வொன்றையும் செய்கிறாள். நான் தேவையில்லாமல் அவள் மேல் கோவப்பட்டிருக்கிறேனே. இருந்தாலும் அவள் இத்தனை கஷ்டப்பட்டதையும் தன்னிடம் சொல்லியிருந்தால் சேர்ந்தே பிரச்சனையை சமாளித்திருக்கலாம் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. தீபிகா கலகலவென்று சிரித்து, எனது நித்யன் கிட்ட பேசினதால தான் அவன்கிட்ட சரியா பேசலையாமா, நல்ல காமெடி என சொன்னவள், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, இவ இந்த கம்பெனி வந்து ஜாயின் பண்ண புதுசில் பல்லவனை இவளுக்கு அடையாளம் கூட தெரியலை. அவன் வந்து நல்லா இருக்க யாருன்னு பல்ல காட்டிட்டு நிற்கிறான். இவ நீங்கள் யாருன்னு கேட்குறா. அப்போ பல்லவன் முகத்தை பார்த்துருக்கணுமே. ஃபியூஸ் போன பல்பு எப்படி இருக்கும்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என மீண்டும் சிரிக்க ஆரம்பிக்க ஆராத்யா முகம் சிவந்து போனது. சும்மா இறுதிப்பி என்றவளுக்கும் சிரிப்பு தான் வந்தது. ஆனந்தனும் நித்யனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். சாப்பிட்டு முடித்து பேசி சிரித்தபடி எல்லோரும் வெளியே வர தீபிகாவும் ஆனந்தனும் ஏதோ பேசியபடி முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். பின்னால் வந்த நித்யன் எதுவும் பேசாமல் வரவும், ஏதாவது கோபமா நிதி என ஆராத்யா கேட்டாள். எனக்கு ஏன் மேடம் உங்க மேல கோபம் வர போகுது? நீங்களாம் பெரிய ஆள், என்கிட்டெல்லாம் விஷயத்த சொல்லி பிரச்சனையை சரி செய்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு நெருக்கமும் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு அவசியமும் கிடையாது. நான் தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது நான் ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது. அதனால தான் பேசாமல் வரேன் என சொல்ல ஆராத்யா அவனை முறைத்து பார்த்தாள். அண்ணன் அவ்வளோ தூரம் சொல்லியோ திரும்ப இப்படி பேசினா என்ன அர்த்தம் நிதி என கேட்டாள்.
எனக்கு இன்னும் கோபம் குறையில்லைன்னு அர்த்தம். நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அர்த்தம் என சொன்னான். ரொம்ப பிகு பண்ணுறீங்க நிதி. நீங்களே பேசினாலும் இனி நான் பேச மாட்டேன் போங்க. என்கிட்ட வந்து பேசுன்னு நீங்கள் கெஞ்சுறீங்களா இல்லையான்னு பாருங்க. கூடி சீக்கிரம் அந்த நாள் வரும் என ஆராத்யா சவால் விட்டாள். அந்த நாள் உன் கனவுல தான் வரும் போடி என்றபடி நித்யன் அலட்சியமாக தோலை குலுக்கி விட்டான். என்கிட்ட ஒழுங்காக பேசுனா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம்னு பார்த்தேன். உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நான் போய் சாப்பிட்டு வரேன் என்றபடி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்த ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி அவள் போக வேகமாக அவளை நோக்கி வந்த காரை கவனித்துவிட்டு ஆனந்தன், நித்யன், தீபிகா எல்லோரும் அவளை பார்த்து கத்த என்னவென்று அவர்களை பார்த்துவிட்டு திரும்பி காரை பார்க்க அதற்குள் அந்த கார் ஆராத்யாவை இடித்து தூக்கி எறிந்திருந்தது. அத்தியாயம் 55. ஆராத்யா கண் விழிப்பதும் பின்பு மூடுவதுமாக இருந்தால் மருத்துவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என சொல்லிவிட்டாலும் கண் முன்னாலேயே அவள் அடிபட்டதை பார்த்த மூவரும் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. கோமாவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆராத்யாவிடம் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்க சொல்ல ஆனந்தனால் அவளை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியவில்லை. நித்யன் தீபிகாவிடம் ஆனந்தனை வெளியே அழைத்து போய் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டுதான் சென்று ஆராத்யாவின் அருகில் அமர்ந்தான். ரதிமா, நீ இப்படி படுத்திருக்கிறது எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் கண்ணு முழிச்சுக்கடா. என் மேலே ஏதாவது கோபம் இருந்தாலும் என்னை திட்டு அடி, ஆனா இப்படி பேசாம படுத்திருக்காத. உன்னோட தனா அண்ணா தீபி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நீ எப்போ கண்ணு முழிப்பன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துற? அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன். உனக்கு ஒன்று தெரியுமா ரதி? நீனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அது எதனாலன்னு அப்போ எனக்கு தெரியாது. உன் மேலே இருக்கிறது காதல் தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது 6 வருஷம் முன்னாடி தான். அப்போ இருந்து உன்னை நினைக்காத நேரமே இல்லை தெரியுமா? நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொன்னதில்லை. ஆனால் என் ரூமில் உன்னை பார்த்தது, பேசினது, உன்னை பற்றின என் ஞாபகங்கள் எல்லாத்தையும் உன் ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். உன்னை எதுக்காக இவ்வளவு நேசிக்க ஆரம்பித்தேன்னு தெரியாது. ஆனால் என் உயிருக்கும் மேலே உன்னை நேசிக்கிறேன். உன் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு கேட்டபோது எவ்வளோ சந்தோஷமாக சம்மதிச்சேன் தெரியுமா? ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லுவேன்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கல. நான் எதுக்காகவும் அழுததில்லை ரதிமா. ஆனால் அன்னைக்கு நான் எப்படி அழுதேன் தெரியுமா? இதோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் அழறேன். என்னை எப்போ பார்த்தாலும் நீ அழ வச்சுட்டே இருக்க ரதிமா. எப்போ பார்த்தாலும் என்னை பாக்ஸர்னு கிண்டல் பண்ணுவியே. இப்போ பார்த்தா கண்டிப்பாக என்ன அப்படி சொல்லவே மாட்டேன். சரியான அழுமூஞ்சி நீங்கன்னு சொல்லுவ. அதுக்காகவாவது எழுந்து வந்துடுதியாமா? நீ இப்படி இருக்கிறது என்னால் தாங்கவே முடியலை. அவன் கண்களில் இருந்து வழிந்த நீர் அவள் கைகளில் பட்டு சிலிர்ப்பு ஏற்படுவதைப் போல தோன்றியது. ஆச்சரியத்துடன் பார்த்தவன் மருத்துவரை கூப்பிட அங்கிருந்து நகர ஆராத்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் விடாமல் வழிந்து கொண்டிருந்தது. ஆராத்யா அடிபட்டு விட்டதை கேள்விப்பட்டு ஆனந்தன் குடும்பம் மட்டுமல்ல, தீபிகா, நித்யன் குடும்பமும் வந்துவிட்டது. ஜெயந்தி, கலையரசி பாட்டி எல்லோரும் அழுது புலம்ப காசிநாதன் ஆனந்தனை பிடித்து என்ன ஆனது என்று விசாரித்து கொண்டிருந்தார். தீபிகாவின் அப்பா அம்மா ஜெயந்திக்கும் காசிநாதனுக்கும் ஆதரவாக இருந்தனர். கடைசியாக வந்த தேவேந்திரனும் காயத்ரியும் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் காயத்ரி இப்படி ஆகும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. 2 நாட்கள் முன்னதாக அந்த பெண்ணிடம் சொல்லி அனுப்பியது ஞாபகம் வர அதனால்தான் அவள் இந்த முடிவுக்கு வந்திருப்பாளோ என்ற குற்ற உணர்வில் தவித்தார். எல்லோரும் வெகு நேரம் காத்திருந்த பின்புதான் ஆராத்யா கண் விழித்தாள். எல்லோருடைய நலம் விசாரிப்புகளும் பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் புன்னகையுடன் ஒரு தலையசைப்பை பதிலாக தந்தால் எல்லோரும் வெளியே சென்றுவிட காயத்ரியும் தேவேந்திரனும் கடைசியாக நின்றனர். காயத்ரிக்கு அவள் எப்படி இருக்கிறாள் என கேட்கக்கூட நாய் எழவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருக்க ஆராத்யாவும் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கார் அருகே வரும்போது ஆராத்யா கவனித்து விட்டாள். அவள் நகர்ந்திருந்தால் லேசான காயத்துடன் தப்பி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வெறுமை அவளை திடீரென்று தாக்க அவளுக்கு நகர தோன்றவில்லை. அது காயத்ரியின் வார்த்தையால் வந்தது என்பது அவள் மனதுக்கு தெரிந்துதான் இருந்தது. அந்த கார் வந்த வேகத்துக்கு இடித்திருந்தாள். நிச்சயம் இப்போது ஆராத்யா உயிரோடு இருந்திருப்பாளா என தெரியாது.
காரின் ஓட்டுநர் முன்பே அவளை கவனித்து விட்டதால் வேகமாக நிறுத்த முயன்று முடியாமல் போய்தான் கடைசியாக அவள் மேல் இடித்தது. ஆராத்யாவின் பார்வையும் குற்ற உணர்வுடன் காயத்ரி நின்று கொண்டிருப்பதையும் கவனித்த தேவேந்திரனின் பார்வை இடுங்கியது. அப்போதைக்கு மற்றவர்கள் முன்னால் எதுவும் பேச விரும்பாதவர் ஆராத்யாவிடம் நலம் விசாரித்துவிட்டு காயத்ரியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தார். நேற்றிலிருந்து அங்கேயே இருந்த நித்யனை வீட்டுக்கு சென்று குளித்து உடைமாற்றிவிட்டு வர சொல்ல அவன் போக மறுத்து அங்கேயே இருந்தான். எல்லோரும் சொல்லவும் ஆராத்யா இருந்த அறையை திரும்பி திரும்பி பார்த்தவாறு அவர்களோடு சென்று காரில் ஏறிக்கொண்டான். தற்போது அவன் காரோட்டம் மனநிலையில் இல்லாததால் தன் காரை மருத்துவமனையிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு அம்மா அப்பாவோடு அவர்கள் காரில் சென்றான். மகனின் இந்த இடிந்த தோற்றமும் கலங்கிய கண்களும் காயத்ரிக்கு எதுவோ செய்தது. இந்த அளவா ஆராத்யா மேல் அவன் அன்பு வைத்திருக்கிறான். ஏதோ கல்யாண பேச்சு அந்த சமயத்தில் ஆசைப்பட்டிருக்கிறான். அதற்கு பிறகு மறந்து விட்டான் என்றல்லவா நினைத்தார். இடையே ஆராத்யாவோடு இணக்கமாக இருந்தபோது திடீரென்று அவளை பார்த்ததும் ஒரு ஆர்வத்தில் அவள் மேல் ஏற்கனவே இருந்த ஆசையில் அவள் பின்னால் சுற்றுகிறான் என்றுதான் நினைத்தார். அதனால்தான் தான் சொன்னால் உடனே அவளை விட்டுவிட்டு தன் பேச்சுக்கு அடிபணிந்து தாரணியை திருமணம் செய்து கொள்வான் என நினைத்தார். இவன் அமர்ந்திருக்கும் நிலையை பார்த்தால் வேறு ஏதோ இருந்திருக்கும் போல் அல்லவா தெரிகிறது. வீடு வந்ததும் காரில் இருந்து இறங்கி ஓய்ந்து போன தோற்றத்துடன் தன் அறைக்கு செல்லும் மகனையே காயத்ரி யோசனையோடு பார்த்திருந்தார். தேவேந்திரன் தங்கள் அறைக்கு சென்றதும் காயத்ரியை பிடி என்று பிடித்து விட்டார். மகன் மேல் பாசம் வைத்து என்ன பிரயோஜனம்? அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியவில்லையா? அவன் அன்று தான் காதலிக்கிறேன், அந்த பெண் வீட்டில் திருமணத்திற்கு பேசுங்கள் என்று சொன்னபோது அவன் கண்களில் எத்தனை காதல் இருந்தது, அதை கூட உன்னால் கவனிக்க முடியவில்லையா என கேட்டார். கவனித்தேன், ஆனால் அது இவ்வளவு தீவிரமானது என நான் எண்ணவில்லை என காயத்ரி சொன்னார். அந்த பெண் வேண்டாம் என்ற போது அவன் எவ்வளவு துடித்து போனான். அப்போது கூட உனக்கு இது எவ்வளவு தீவிரமானது என தெரியவில்லையா என தேவேந்திரன் கேட்டார். அவள் மறுத்ததால் வந்த வேதனை என்று நினைத்தேனே தவிர அவளை இழந்ததால் வந்தது என்று நான் நினைக்கவில்லை என காயத்ரி இந்த முறை தேம்ப தொடங்கினார். சரி காயத்ரி, போனது போகட்டும். இப்போதாவது அவன் மனதை புரிந்து கொண்டாய் இல்லையா? இனிமேல் அவன் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் அவள் எடுக்கும் முடிவுக்கு ஆதரவாக இரு. நிச்சயம் உன்னை மீறி அவன் தியாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டான். அதே நேரம் வேறு யாரையுமே அவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான். அதையும் யோசி. உன் பையன் இப்படியே இருக்க வேண்டுமா? நல்லபடியாக வாழ வேண்டுமா? இனி நீதான் முடிவு எடுக்க வேண்டும் என சொன்னார். என்னை மன்னிச்சிடுங்க, இனி அவன் வாழ்க்கையில் நான் எதுக்காகவும் குறுக்கே வரமாட்டேன். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, தியா தான் இவனுக்கு சரியான ஜோடி. நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நானே சரி பண்றேன் என காயத்ரி அழ ஆரம்பித்தார். இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் காயத்ரி. அந்த பொண்ணு நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் நாமளே முறையா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். ஆனந்தனுக்கு வேற கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல. இந்த நேரத்துல இவளும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளேன்னு சொல்லி காசி ரொம்ப வருத்தத்தோட அழுதான் என தேவேந்திரன் கவலையோடு சொன்னார். அவங்களையெல்லாம் கல்யாண ஏற்பாடை கவனிக்க சொல்லுங்க, நாம போய் தியாவை கவனிச்சுக்கலாம் என காயத்ரி சொல்ல தேவேந்திரன் அவரை புன்னகையோடு பார்த்தார். இந்த அளவுக்கு நீ மனசு மாறினதே சந்தோஷம்தாங்க ஐயோ. ஆனா இன்னமும் நம்ம பையனை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவன் தியாவுக்கு பக்கத்துல கூட யாரையுமே விட மாட்டான். நீ வேணா பாரு, இன்னும் அரை மணி நேரத்துல கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன்னுப்பான் என சொன்னார். அவங்க வீட்டுல ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? இன்னும் எதுவும் பேசி கூட வைக்கலையே. இவன் இப்ப இருக்க நிலைமைக்கு யாரு என்ன சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இப்போதைக்கு தியாவை தவிர அவனுக்கு வேற யாரும் கண்ணிலையும் தெரிய மாட்டாங்க என தேவேந்திரன் மகனை கணித்து சொன்னார். அது சரிதான் என்பது போல அடுத்த 10 நிமிடத்தில் குளித்து உடைமாற்றி வந்தவன் மருத்துவமனைக்கு போவதாக சொல்லி தயாராக வந்து நின்றான். காயத்ரி ஆச்சரியத்தோடு தேவேந்திரனை பார்க்க, நான் சொன்னேன் பார்த்தாயா என்பது போல அவரும் பதில் பார்வை பார்த்தார். தம்பி, இப்போதானப்பா வந்த, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே என தேவேந்திரன் தன்னால் ஆன மட்டும் அவனிடம் சொல்லி பார்த்தார். இல்லப்பா, எனக்கு தியா ஞாபகமாகவே இருக்கு. அவளை போய் பார்த்ததான் என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இப்போதுதான் அங்கிருந்து கிளம்பி வந்தாய் என வாய் வரை வந்தாலும் அதை சொல்லாமல், சரிப்பா அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது போ, நேத்திலிருந்து நீ ஒன்றுமே சாப்பிடலையாமே ஆனந்தன் சொன்னான் என தேவேந்திரன் வற்புறுத்த
முதலில் தயங்கினாலும் பிறகு ஒரு அவசரத்துடன் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான். 2 இட்லிகளுக்கு மேல் வேண்டாம் என தடுத்தவன், போதும்பா, எனக்கு இப்போ சாப்பிட முடியல, வேணும்னா நான் ஹாஸ்பிட்டலில் போய் சாப்பிட்றேன், ப்ளீஸ்பா என்றபடி வேகமாக கைகளை கழுவி இருவரிடமும் விடைபெற்று அவசரமாக டிரைவருடன் சேர்ந்து காரில் அங்கிருந்து கிளம்பினான். போகும் அவனையே காயத்ரியும் தேவேந்திரனும் பார்த்திருக்க காயத்ரியின் கண்கள் மட்டுமல்ல உதடுகளும் நிறைவான புன்னகையை தத்தெடுத்து இருந்தது. தீபிகா வீட்டினர் அப்போதுதான் கிளம்பி சென்றிருக்க போன அரை மணி நேரத்தில் திரும்பி வந்திருக்கும் நித்யனை பார்த்து ஆனந்தன் வீட்டினருக்கு ஆச்சரியம்தான். யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்கும் நிலையை நித்யன் கடந்திருந்தான். அதனால் தியார் கண் விழித்து விட்டாளா என கேட்டு இல்லை என சொன்னாலும் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என நேராக அவள் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் நுழையும் நித்யனை பார்த்துவிட்டு எல்லோரும் இப்போது ஆனந்தனை பார்க்க நித்யன் பார்த்து கொள்வான் என்பது போல ஆனந்தனும் அவர்களை நோக்கி ஆறுதல் கூறினான். எல்லோருக்குமே அவனது மனநிலை புரிந்தது, ஏற்கனவே அவனை பற்றி தெரிந்ததுதானே. ஆனால் இன்னும் அதே அன்பில் இருக்கிறான் என்றதும் எல்லோருக்குமே ஆச்சரியம்தான். அத்தோடு இது நடக்குமா, நடந்தால் நன்றாக இருக்குமே எனவும் யோசிக்க தொடங்கியிருந்தனர். அடுத்து வந்த 2 நாட்களும் அவன் அவளை கவனித்து கொண்டது பார்த்து எல்லோருக்குமே திருப்திதான். அதிலும் ஆராத்யாவும் அவனோடு இணக்கமாக நடந்து கொண்டது எல்லோருக்கும் நிம்மதி தந்தது. அப்படியானால் ஆனந்தன் திருமணம் முடிந்ததும் இதை பற்றி பேச வேண்டும் என குறித்து கொண்டனர். எல்லோரும் அருகிலேயே இருந்தாலும் நித்யன் யாரையும் தியாவின் அருகிலேயே விடவில்லை. அவள் லேசாக முகத்தை சுருக்கும் முன் அவள் தேவையறிந்து உடனே அதை செய்து விடுவான். இதற்கு மேலும் தாங்கள் இங்கே இருப்பது வீண் என புரிந்து கொண்டு ஜெயந்தியும் காசிநாதனும் கல்யாண வேலைகளை பார்க்க கிளம்பி போய்விட பாட்டியும் ஆனந்தனும் அங்கேயே இருந்தனர். பாட்டிக்கும் வயோதிகம் காரணமாக முழு நேரம் இருக்க முடியவில்லை. அதனால் பகல் நேரங்களில் வந்து பேத்தியை பார்த்து சென்றார். ஆனந்தனும் நித்யனும் தான் முழு நேரமும் ஆராத்யாவை பார்த்து கொண்டனர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நித்யன் அவளை பார்த்து கொண்டதை எல்லோரும் வேடிக்கையை பார்த்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுத்து பார்த்த பாட்டி, ஏண்டா நித்தி, நாங்க எல்லாம் அவ கூட இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நீ அவளை தூக்கிக்கிட்டே சுத்துறியே, அவ வீட்டு ஆளுங்க நாங்க என்ன சொல்லுவோம்னு கூட உனக்கு யோசனை வரலையா என கேட்டார். யார் என்ன சொன்னாலும் நான் தான் தியாவுக்கு செய்வேன் பாட்டிமா, அதை யாராலும் தடுக்க முடியாது என நிமிர்வாகவே பதில் சொன்னான். அது சரி என நுழைத்து கொண்டவர், அது என்னடா பொண்டாட்டியை தூக்கிட்டு போற மாதிரி அவ்வளோ உரிமையா அவளை எங்க கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போற என கேட்டார். ஏன் கிழவி, உன்னை தூக்கலன்னு கவலையா இருக்கா? போனா போயிட்டு போகுது, கிழவியையும் தூக்கி ஒரு சுத்திட்டு கீழே விடுறா என ஆனந்தன் கேலி செய்ய அதே போல நித்யன் கலையரசி பாட்டியை தூக்கி ஒரு சுற்றி கீழே இறக்கிவிட்டான். அவருக்கு தலை சுற்றுவது போல இருக்க இருவரையும் அடித்தவர், என்ன ஏண்டா கொலை பண்ண பார்க்குறீங்க என முறைத்தார். பாட்டி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ என்னோட பொண்டாட்டி தான், நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என நித்யன் புன்னகையுடன் பதில் சொல்ல ஆனந்தனும் பாட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவனது பதிலில் ஆராத்யா அவனை வியப்புடன் பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். அது சரிதாண்டா, இப்ப என்ன உன் பொண்டாட்டிய பிரசவத்துக்கா கூட்டிட்டு வந்திருக்க? இப்படி பார்த்து தாங்குறியே, அடிபற்றுக்கு அவளை பார்க்க அண்ணன் அவன் இருக்கான், பாட்டி நான் இருக்கேன், நீ ஏண்டா இடையில புகுந்து இந்த வேலை பார்க்குற என பம்பிழுத்தார். எதுவா இருந்தா என்ன பாட்டி, என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இப்போ பிரசவத்துக்கு வரலன்னு ஃபீல் பண்ணுறியா? இப்போ தானே சொல்லியிருக்க, வேணும்னா ஒரு 10 மாசத்துல என அவன் இடைநிறுத்தி சிரிக்க, அடப்படவா உன்னை என்ன பண்றேன் பாரு என மீண்டும் பாட்டி அவனை அடிக்க துரத்தினார். அவன் சொன்ன விதத்தில் ஆராத்யாவுக்கு முகம் சிவந்துவிட சாதாரணமாக வைத்துக்கொள்ள பெரும்பாடுபட வேண்டியிருந்தது.